மக்களே வெல்கம் டு லக்ஷு டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்ஷாட் எடிட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்குள்ளே போயிட்டு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் -டிகிரியில் வச்சு பிளாக் கலரில் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி இதே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் தீமில் தான் ரெடி பண்ண போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். எடிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நல்லா பிளாக் கலரில் வர மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா திக்கான பிளாக் கலரில் ஆக்கிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 15 செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலரில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃபோட்டோ, ஆல்ரெடி நம்ம முன்னாடி எடிட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2 ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோன்னு கிடையாது, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோவாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதே நல்லா பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக வச்சதுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம. ஸோ இதே நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்ட்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்மூத்தான ஸ்னோ வர்ற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே ரெடி பண்ண போகிறோம், சாங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சாங் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாங் எடுத்துகிட்டு அதை பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குது என்கிட்ட. அதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை கரெக்டான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்ட்குள்ளே போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா அது செட் ஆயிரும் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுதாங்க வேலையேவும். ஏன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வருதா, லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கிட்டும் அங்கிட்டும் மிஸ் ஆகாத அளவுக்கு நடுவில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வர அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் பண்ணி விட்டேன். பாட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பராகவே எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் கிடச்சிச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபோட்டோவே சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபாண்டையும் எடிட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்கள், செமையாக இருக்கும். நீங்கள் முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த இதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எம்டியாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா டைப்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான க்ளோ, ஷேடோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுக்கிறேன். செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும், பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளாக் கலர் தீம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆட் பண்ணி அதை பண்ணியிருக்கேன், நல்லாவே இருந்துச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக ஒரு சிங்கிள் ஃபோட்டோ இருந்தாலே இந்த மாதிரி எடிட் பண்ணலாம், செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எம்டியாக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே அதில் இருக்கும். இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் காம்போ அப்படின்ட்டு இருக்கும் ஒன்று, அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஒன்று இருக்கும், அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆஃபாக வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூவ் ஆகிட்டு வர்ற மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். ஈஸியாக பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். இப்போ இது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி நீங்களும் எடிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை.